அக்காலத்தில் இயேசு வீட்டிற்குள் சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சொன்னார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயர்செபூல் பிடித்திருக்கின்றது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகின்றான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது. சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கின்றது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டிருந்து அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தனர். இதோ உம் தாயும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகின்றார்கள் என்று அவரிடம் கூறினார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாய் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர் என்றார். இன்று உங்களை இந்த பொது காலத்திலே 10வது ஞாயிறு வழிபாட்டிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வழிபாட்டின் வழியாக இன்று நமக்கு ஒரு ஆழமான செய்தி சொல்லப்படுகின்றது. நற்செய்தியை நாம் சற்று உற்று நோக்குவோமேயானால் இதனை காணுகின்றோம். ஒருமுறை இயேசு போதித்துக் கொண்டிருந்த பொழுது, அவர் மக்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை அள்ளி வழங்கி கொண்டிருந்த பொழுது, அவரை பார்ப்பதற்காக யார் வருகின்றார்கள்? அவருடைய தாய், உற்றவர்கள், உறவினர்கள் வருகின்றார்கள். தாயை கண்ட பொழுது அவருக்கு முன்பாக குழுமியிருந்த மக்கள் இயேசுவின் அண்டை சென்று சொல்லுகின்றார்கள், ஆண்டவரே, உம்முடைய அம்மா உம்மை பார்ப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றார் என்று. ஆனால் இயேசு அவருடைய வருகையின் வழியாக ஒரு பாடத்தை அந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றார். அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், யார் என்னுடைய அம்மா, யார் என்னுடைய அப்பா, அன்றில் யார் என்னுடைய சகோதர சகோதரிகள், யார் என்னுடைய வார்த்தையை ஏற்று அதன்படி வாழுவார்களோ, அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பார்களோ, அந்த வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பார்களோ, அவர்கள்தான் என்னுடைய அம்மா, அப்பா, சகோதர சகோதரிகளாக இருக்கின்றார்கள் என்று ஆணித்தரமாக இயேசு கூறிய கதையை நாங்கள் பார்க்கின்றோம். இதன்படி அவர் சொல்ல விளைவது என்னவென்றால், என்னுடைய தாய் என்னை இந்த உலகம் கொண்டு வந்தாலும் நிச்சயமாக அவர் எனது விருப்பிற்கு ஏற்ற வண்ணமாக வாழ்ந்த ஒரு பெண்மணி ஆவார். எனவேதான் என்னுடைய தந்தை அவரை தேர்ந்தெடுத்து நான் இந்த உலகம் வருவதற்கு ஒரு வழியாக அவளை மாற்றுவதை அவளுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கின்றேன் என்று சொல்லுமா போன்று அந்த அழுத்தம் ததும்ப அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியிலே இயேசு செல்லாவிக்கின்றனர். மரியாதையை பொறுத்தளவில் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆங்கிலத்திலே சொல்லுவோம், she is the model of our faith.
அதாவது எங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் முன் மாதிரிகை என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த மரியாள் ஒரு சாதாரண பெண்மணி, படித்த ஒரு பெண்மணியும் அல்ல. அன்றேல் அவர் வாழ்ந்த காலத்திலேயும் அவளுக்கு திரு அவையை பற்றி தெளிவுபட சொல்லுவதற்கு திரு அவைதானும் இருக்கவில்லை. அன்றேல் இன்று நானும் நீங்களும் சந்திப்பதை போன்று பாப்பிரசரும் அன்றேல் ஆயர்களும் படித்தவர்களும் வேத பாரகர்களும் பிபிலிக்கல் ஸ்காலர்ஸும் ஒருவரும் இருக்கவில்லை. மரியாள் ஒரு சாதாரண சமூகத்திலே வாழ்ந்த ஒரு ஏழை பெண்மணி. அவளிடமிருந்த ஒரே ஒரு பண்புதான், அவளுடைய வாழ்க்கையிலே ஆணித்தரமாக ஊன்றியிருந்த ஒன்றுதான் விசுவாசம், நம்பிக்கை என்று நாங்கள் சொல்லுவோம். இறைவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் ஒரு பெண்ணாக, அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் ஒரு பெண்ணாக, அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற வண்ணமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் ஒரு அம்மாவாக, தாயாக அவள் வளர்ந்து வரும் கதையை நாங்கள் பார்க்கின்றோம். சில வேளைகளில் இயேசு பிறந்த பொழுது சிமியோன் பல வார்த்தைகளை அவருக்கு கூறியிருந்தாலும் அவை அத்தனையுமே அந்த தாய் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெண்மணியாக விளங்குகின்றார். எது எப்படியாக இருப்பினும் என்னுடைய வாழ்க்கை இறைவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாக அமைய வேண்டும் என்று சிந்தித்து வாழ்ந்த ஒரு பெண்மணியாக விளங்கியமையினால் எப்பொழுதுமே இறை விருப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு தாயாக இருக்கின்றார். ஆகவே இதே போன்ற விதமாக நீங்கள் என்னுடைய அம்மாவை பின்பற்ற வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், அவளை போன்று விசுவாசத்திலே தேறியவர்களாக உருவாக வேண்டும் என்றெல்லாம் இயேசு தெளிவுபட இன்று நமக்கு சொல்லுகின்றார். இந்த கதைதான் அன்புக்குரியவர்களே இப்பொழுது வாசிக்கப்பெற்ற இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு தெளிவாக சொல்லப்படுகின்றது. நாம் இந்த தாயை கண்டு பாவிப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே இந்த தாய்க்கு வந்த பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று தமிழ் மொழியிலே நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நிச்சயமாக இந்த தாயினுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், கிறிஸ்துவினுடைய சகோதர சகோதரிகளாக நாம் அத்தனை பேருமே வாழுகின்றோம் என்று நாம் எங்கள் மத்தியிலே மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இதைத்தான் இப்படி வாசிக்கப்பட்ட இந்த உயிருள்ள வார்த்தைகளின் மூலமாக, இந்த ஆண்டின் பொதுக்கால ஞாயிறு வழிபாட்டின் மூலமாக நமக்கு திரு அவை சொல்லித்தரும் கதையாக இருக்கின்றது. எனவே இந்த கதையை தியானிக்கும் இந்த வேளையிலே விசேட விதமாக இந்த வழிபாட்டின் மூலமாக ஆண்டவனை பார்த்து பிரார்த்திப்போம். அவருடைய ஆசையும் அருளும் நமக்கு நிறைவாக கிட்ட வேண்டும் என்று மன்றாடுவோம். அந்த அருளினாலே நாம் பூரிப்படைந்த மக்களாக, முழு கிறிஸ்தவர்களாக, நிறைவு பெற்ற கிறிஸ்தவர்களாக வாழ வளர தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம்.